தனி மனிதர்களை விசாரிக்கலாமா, நிர்வாகத்தை விசாரிக்கக்கூடாது? என்னத்த மண்டையில் என்ன இருக்குன்னு தெரியலையே. நிர்வாகத்தை விசாரிக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? டாஸ்மாகை தனி நிர்வாகமாக வச்சுட்டாங்க, அரசாங்கத்தில் டிபார்ட்மெண்ட்டாக வச்சுட்டாங்க. நிர்வாகத்தைனா செவத்தை பார்த்துக்கிட்டா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, சோலை பாட்டுக்குண்டா விசாரிக்கிறாங்க. அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய எம்டி விசாரணை விசாரிக்கிறாங்க, அவர் தனி மனிதர் தானே. அங்கே இருக்கக்கூடிய பொது மேலாளர் விசாரிக்கிறாங்க, அவங்கெல்லாம் தனி மனிதர்கள் தானே. டாஸ்மாகன்னா போய் டாஸ்மாக் கடையில் உட்காந்துக்கிட்டா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அமலாக்கத்துறை. சுப்ரீம் கோர்ட்டுக்கு சட்டம் தெரியலன்னா பரவாயில்ல, அடிப்படை விஷயம் தெரியலன்னா நிர்வாகத்தை விசாரிக்கக்கூடாது. நிர்வாகம் என்பது என்ன? தனிநபர்கள் சேர்ந்தது தானே நிர்வாகம். அவர்கள் தனி நபர்களைத்தானே விசாரித்து கொண்டு இருக்காங்க. இன்னொன்று நல்லா பாருங்கள், அடுத்த வரி என்ன சொல்கிறான் சுப்ரீம் கோர்ட்டு, கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக அமலாக்கத்துறை பண்ணுறாங்கன்னா, இந்த ஸ்டாலின் மேடையில் பேச வேண்டிய பேச்சை 2 சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜுங்க கோர்ட்டில் உட்காந்துட்டு கூட்டாட்சிக்கு தத்துவத்துக்கு எதிரானதுன்னா இது என்ன? அரசியல்வாதிகளாக மாறிட்டீங்களா உச்ச நீதிமன்ற நீதிபதிகள்? இந்த கேள்வியெல்லாம் யார் கேட்குறது? அதான் தைரியமாக நான் கேட்குறேன். இப்படியெல்லாம் நாட்டில் நடக்கலாமா? வேலையே பயிர மேய்கிறது போல் இப்படியெல்லாம் தீர்ப்பு வந்தால் என்னத்தை சொல்கிறது? என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு இப்போது புதிதாக வந்திருக்கும் தலைமை நீதிபதி மத்திய அரசாங்கத்தின் மேல் மிக கோபமாக இருக்கிறார். கோபத்தை தூக்கி குப்பை தொட்டியில் போடுங்க. என்ன கோபம் தெரியுமா? ஜனாதிபதி சில கேள்விகளை கேட்டதுக்கு பதில் சொல்லுன்ட்டாராம். இன்னைக்கு வரை அதுக்கான அரசியல் சட்ட பெஞ்ச் அமைக்கலை. அந்த கேள்விக்கு பதில் சொல்லு. கவர்னர் கொடுக்க வேண்டிய அனுமதியை நீயே கொடுப்ப நீதிபதியை, ஆனால் உன்னை கேள்வி கேட்கக்கூடாது. கவர்னருக்கு காலக்கெடு நீயே கொடுப்ப அரசியல் சட்டத்துக்கு எதிராக, ஒன்றை கேட்கக்கூடாது. ஆனால் சொன்னால் அரசியல் சட்டம் தான் பெரியதா? நீ அரசியல் சட்டத்தையே மதிக்கலையே. அரசியல் சட்டத்தில் தானே கவர்னர் தான் அனுமதி கொடுக்கணும்னு இருக்கு, அதை மதித்தாயா? அரசியல் சட்டம் தானே சொல்லுது மற்ற விஷயங்களை. இது காலக்கெடுவெல்லாம் சட்டத்தில் தான் கொடுக்கணும், நீ அதை மதித்தாயா?